இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை எழுதினால் அதில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பை நீக்கிவிட்டு எழுதவே முடியாது என்ற அளவிற்கு தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுடனான அகிம்சை வழியிலான போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கட்டியெழுப்பிய இராணுவ போராட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்பது அவர்கள் பொருளாதார ரீதியிலும் தங்களுடைய உடலை வருத்தியும், ஏன் தங்களுடைய இன்னுயிரை இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக ஈகையாக கொடுத்தும் பெற்றிருப்பதுதான் இந்த சுதந்திரம். அந்த வகையில் 79வது சுதந்திர தினத்தன்று மேடவாக்கம் மீசான் வியாபாரிகள் பொதுநலச் சங்கத்தின் சார்பில் மிகச் சிறப்பானதொரு சுதந்திர தின விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் கொடியேற்றுவதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு அவர்களுக்கு நன்றியை சொல்லி, இந்த 79வது சுதந்திர தினத்தன்று மதவெறியற்ற, சாதி பேதமற்ற, மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஒன்றுபட்ட வலிமையான இந்தியாவை நாம் உருவாக்குவதற்கு அனைவரும் ஒன்று திரள்வோம், ஒன்றுபடுவோம் என்று உறுதியேற்போம். ஜெய்ஹிந்த். நன்றி.